தர்ப்பணம் அதனில் சாந்தம்புத்தூர் விற்போர் வேடற்கு வேந்த விளைவு. இப்போ மகாபாரதத்தில் ஏகலைவனுக்கு இறைவனுடைய துரோணாச்சாரியாருடைய ஒரு உருவத்தை வைத்து இவர் எனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்கிறார், நான் கற்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு சரணாகதித்துவத்தை வைத்து அந்த சரணாகதி மூலமாகவே ஏகலைவன் வில்வித்தை பயின்றான். அப்படி புராணத்தில் ஒரு செய்தி உண்டு. அதே மாதிரி சாந்தம்புத்தூரில் ஒரு வில்வீரன் ஒருவன் இருந்தான். அவன் தன்னுடைய விற்பயிற்சிக்கான சாதனங்களை தேடுவதற்கு ஒரு கண்ணாடி பதிச்சு, தர்ப்பணம்னா கண்ணாடின்னு அர்த்தம். அந்த தர்ப்பணம் அதனில் அந்த பேரண்ட ஆற்றல் இருந்து எனக்கு வில்வித்தை கற்றுத்தரணும், வில் அருளி. இப்போ எப்படி பாஸ்வதாசுரம் வாங்குவதற்கு அர்ஜுனன் சிவனையை சார்ந்தானோ அது மாதிரி இந்த பேரண்ட ஆற்றல் எனக்கு இதை சேரணும் அப்படின்னு சொல்லி அந்த சாந்தம்புத்தூர் வேடன் தர்ப்பணம் கண்ணாடியில் முன்னிறுத்தி ஒரு பயிற்சியை மேற்கொள்ள. கண்ணாடியை முன்னிறுத்தி நிறைய பயிற்சிகள் உண்டு. அதில் நம்ம சங்கத்துக்கு அது தேவையில்லை, இருந்தாலும் மாரணம், தம்பனம், வசியம், வித்வேசனம் அப்படின்னு பல விதைகள் இருக்கு. இதை தூய தமிழில் நான் சொல்ல விரும்பலை. இதில் நடராஜபத்தில் சொல்வார், மாரகம் தம்பனம் வசியம் அல்லவோ, என்னுடைய மனம் அடங்கும் திறத்தினில் என்னை இருக்க வைக்க மாட்டியான்னு பகவான்கிட்ட கேட்குறாரு. நடராஜ பெருமான்ட்டு அவர் கேட்குறாரு, என்ன தந்திமுகன் அருமுகன் இருபிள்ளை இல்லையோ, தந்தை நீ மலடுதானோ, விந்தையும் ஜாலமும் முன்னிடம் இருக்குது, வேடிக்கை இதுவல்லவோ. இனிய மாரணம், தம்பனம், வசியம், வித்வேசனம் எல்லாமே உங்ககிட்ட இருந்தால் வந்ததுன்னு சொல்கிறாங்க. தந்திமுகன் அருமுகன் 2 பிள்ளை இருக்குன்னு சொல்லாங்க. நீ மலடா, எனக்கு கருணை பண்ணாமல் நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படி அவர் கேட்குறாரு. மாரணம், தம்பனம், வசியம், வித்வேசனம்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டியதில்லை. அதுக்கு நம்ம ஆற்றல் நம்ம செலவழிக்க போகிறதும் இல்லை. அதனால் அது உங்களுக்கு இப்போ இந்த பாடல் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் தர்ப்பணத்தை ஆதாரமாக கொண்டு இந்த மாரணம், தம்பனம், வசியம், வித்வேசனம் இதெல்லாம் செய்வாங்க. அதில் அந்த வேலம்புத்தூர் தர்ப்பணம், சாந்தம்புத்தூர் வேடன் அந்த தர்ப்பணம் அந்த கண்ணாடியை வச்சு எனக்கு பேரண்ட நாயகன் இப்படி மாதிரி ஒரு அருள் அனுபவத்தை தரணும்னு வேண்ட அந்த அருள் அனுபவ நிலையங்களை இறைவன் அருளி செய்து வில்லும் கொடுத்ததாக ஒரு செவிவெளி புராண செய்தி உண்டு. அந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்முகமாக உன்னாடி நாடி, முன்னாடினா கண்ணாடி, உள்நாடி நாடி, நீ உள்ளே நாடக்கூடிய கண்ணாடியை நாடினால் அவன் சாந்தம்புத்தூர் வேடனுக்கு தர்ப்பணம் அதனில் சாந்தம்புத்தூர் வேடனுக்கு எந்த விளைவை அருளினானோ அந்த விளைவு உனக்குள்ள உள்நாடி, நீ கண்ணாடியாக உன்னுடைய உள்ளை நாடினால் உனக்கு அதில் எல்லா அருள் அனுபவமும் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. தர்ப்பணம் அதனில் சாந்தம்புத்தூர் விற்பொரு வீடருக்கு இந்த விளைவும். இப்போ வள்ளல் பெருமானார் கூட கண்ணாடி வச்சு வழிபாடு செய்ததாகவும் கண்ணாடியில் முருகப்பெருமான் தோற்றம் கொடுத்ததாகவும் சொல்லுவாங்க. சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ் கடப்பம் தார்கொண்ட 12 தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்போல் கொடியும் அருட்கார்கொண்ட வன்மை தனிகாசலமும் என் கண் உற்றது. என் கண் உற்றது, என் கண்ணுக்குள்ள உற்றது எப்படின்னா கண்ணாடிக்குள்ள உற்றதாக கதை சொல்லுவாங்க. நான் வணங்கும் தெய்வம் என் கண்ணில் நின்று பேசியது. அதுக்கான பயிற்சி தான் இந்த கண்ணாடி பயிற்சி. அதை நம்ம உள்நாடணும். அந்த உள்நாடி பயிற்சி பெற்றோமானா இந்த கண்ணாடி பயிற்சி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கணமும், அதாவது நீ சீர் மறந்தால் நமக்கு பிறவி சம்பவிக்கும். நாம் அடைய வேண்டிய அந்த நிலையை அடைய முடியாது. அதை மட்டும் நாம் ஒவ்வொரு கணமும் நான் சீர்மறக்காமல் இருக்கணும், நான் சீர்மறக்காமல் இருக்கணும். அதை மண்ணே நீ சீர்மறப்பித்து ஊனே புக எந்தனை நோக்கி உடலப் பண்ணுவது. நான் சீர் மறந்ததுனால பிறந்திருக்கிறேன், இனிமேலும் சீர் மறக்கக்கூடாது. இது மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்கள்ல சிந்தனைகள்ல வலுவாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நாம் எதை அடைய வேண்டுமோ, எந்த அனுபவத்தை உணர வேண்டுமோ அனுபவத்தை நாம் உணர்ந்தவர்களாக ஆவோம். அப்போ மொக்கணி அருளிய முழுத்தளல் மேனி சொக்கதாக காட்டியது உண்மை. மொக்கு அணி அருளிய முழுத்தளல் மேனி சொக்கு அது ஆக காட்டியது. இது ஒரு வியாபாரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வியாபாரிக்கு குதிரை மீது ஏறி அந்த வியாபாரி ஒரு நாடு விட்டு ஒரு நாட்டுக்கு வியாபாரத்துக்கு வணிகத்துக்கு போறார். அப்படி போகும்போது அந்த வணிகனும் அவருடைய மைத்துனரும் 2 பேருமா சேர்ந்து வியாபாரம் வாங்க போறாங்க. இந்த வணிகர்
சிவபூஜை பண்ணாது அவர் உணவருந்துறது இல்லை. அவரோடு வந்த மைத்துனர் எப்படி சாப்பிட்டாகணும், சிவபூஜை சிவலிங்கத்தை பார்த்து பூஜை பண்ணாமல் இவர் சாப்பிட மாட்டார். அவர் என்ன பண்ணார், மொக்கணி, அதாவது குதிரைக்கு கொள்கட்டும் பையன்னு ஒரு பை உண்டு, அது இந்த முக்கோண வடிவத்தில் இப்படி இருக்கும். அந்த பையை என்ன பண்ணாரு, அது உள்ள காட்டு இலைகள் பூக்கள் எல்லாம் திணிச்சு அதை கவுத்தி வச்சு அதுக்கு மேலே திருநீர் பட்டையா போட்டு சிவஸ்வரூபமாக அதை ஒரு உருவம் மாதிரி பண்ணி இவர் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள இவர் இந்த உருவ திருமேனி பண்ணி வச்சுட்டு இவரும் குளிச்சுட்டு வந்து சிவலிங்கம் ஒன்று உனக்காக வேண்டி இறைவன் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரு, கும்பிட்டுக்கோங்கன்னு அவருக்கு மிகுந்த மனநிறை வந்துடுச்சு. பேரண்ட நாயகன் நமக்காக வேண்டி ஒரு உருவ திருமேனி தாங்கி இங்கே வந்து இருக்கிறான், நான் சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி அவன் பண்ணின அருளி செயல் இது, அவனுடைய அருளிப்பாடு இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிகுந்த சந்தோஷத்தோடு சாமி கும்பிட்டு இருக்கிறார். அப்புறம் அந்த மொக்கனி எடுத்து அது வரல, அது அங்கே சிவலிங்க திருமேனியும் ஆயிடுச்சு. அது ஒரு தலை வரலாறு. மொக்கு அணி அருளிய முழுத்தழல் மேனி, உன்னுடைய உயிருக்குள்ளும் உடலுக்குள்ளும் தளல் புலம்பாக இருக்கக்கூடிய அந்த குண்டலினி ஆற்றலை நீ எழுப்பினியானால் மொக்காக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அழல்மேனி பட்டு அது உருகி விரிந்து போகும். இப்போ நீங்கள் யாகத்தில் போடக்கூடிய பூக்களே அந்த அழல் பட்டு அப்படியே விரிதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பூவே இப்படி விரிந்துச்சுன்னா நமக்குள் நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய 6 ஆதார ஆற்றல்களில் உண்டான பூக்களும் நம்மளுடைய யோகக்கனல் மூலமாக எவ்வாறு விரியும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனக்கற்பனையில கொண்டுட்டு வந்து இப்படி ஒரு கனலை நமக்கு ஞான தேசிகன் எப்போது சுட்டி காட்டுவான், எப்போது அந்த அருள் அனுபவ நிலையத்தை நாம் உணர்வோம், எப்போது அந்த அருளுக்குள்ள நாம தோய்வோம் அப்படிங்கக்கூடியதை நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம்னா மொக்கு அணி அருளிய முழுத்தழல் மேனி. அப்போ உங்களுக்கு சுடர் தூய மேனி சுடர்விடு ஜோதி அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு இல்லையா, அப்போ அது தூய மேனியாக இந்த முழுத்தழலை உங்களுக்குள்ள நீங்க பிரகாசப்படுத்திக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தூய மேனி சுடர்விடு ஜோதி அது ஆகும். அப்போ முக்கணி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கதாக காட்டியதொன்மையும் அரியோடு பிரமர்க்கு அளவறியோன்னா நரியை குதிரையை ஆக்கிய நன்மையும். நரிங்கிறது இப்போ நம்ம ஏற்கனவே மணிவாசகர் வரலாற்றில் சொல்லிட்டோம், நரியை குதிரை ஆக்கிய வரலாறுன்னு. நரிங்கிறது நம்மளுடைய மூச்சுக்காற்றுக்கு பேர் நரி. அதையே பிராணாயாமமாக மாற்றி வாசிக்காற்றாக ஆற்றுறோமா அது சிவன். எப்போ மூச்சுக்காற்றா இருக்கோ அது நம்மளை புள்ளநெறித்தனம் பண்ணி நம்மளை படுகொலியில் தள்ள வைக்கும். நம்ம எப்படியாவது வஞ்சிச்சு நம்மளுக்கு பல பிறவிகளை அது தோற்றுவித்து தரும். அப்போ நரியை குதிரையாக்கி, இப்போ அவன் யார் அந்த வித்தகத்தை செய்தான், அறிவுடு பிரமர்க்கு அளவறி ஒண்ணாதவன், அரியும் பிரம்மாவும் கூட அளவறியாதவன் நரியை குதிரையாக்கிய நன்மையும். அவன் எனக்குள் புகுந்து என்னுடைய மூச்சு காற்றை உயர்காற்றாக வாசிக்காற்றாக மாற்றி அதில் அவன் நடனம் பயின்று கொண்டிருக்கின்றான். அந்த அருள் அனுபவத்தை எனக்கு தந்திருக்கிறான். அறிவுடு பிரம்மருக்கு அளவறி ஒன்னா நரியை குதிரை ஆக்கிய நன்மையும்.